இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்க்ல உட்காந்துட்டு இருக்க ரெண்டு பசங்க பேப்பர் சுருட்டி ஒரு பொண்ணு மேல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கோவம் வந்து கம்மனே இருக்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க ரெண்டு பேர்த்தையும் திட்டுது. அடுத்த பீரியட் சார் வருவார்ல, நோட் செக் பண்ணுவார்ல, நீங்க நோட் எழுதிருக்க மாட்டீங்க, அப்ப இருக்கா உங்களுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பசங்க. அடுத்த பீரியட் அந்த சார் வந்தாரு, நான் நோட் எழுத சொல்லியிருந்தேன்ல, அது நாளைக்கு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பசங்களும் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு எல்லாருமே நோட் எழுதியாச்சு சார், நீங்க இன்னைக்கே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுது. அடுத்து நடக்க போறத பாக்குற முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி இன்னைக்கே செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த பசங்க கிட்ட போறாரு. போனதுமே நோட்டை கேட்டதுமே சார் நான் எழுதல அப்படின்னு சொன்னமே ஒரே அறையா விட்டுறாரு அந்த பையனுக்கு. எந்திரிச்சு வெளியே போட அப்படின்னு சொன்னமே அந்த பையனை எந்திரிச்சு போயிடுறான். அடுத்த ஒரு பையன் நோட் எழுதிட்டாடான்னு கேட்டதுக்கு எழுதிட்டேன்னு சொல்லிட்டு அவனும் நோட்டை கொடுக்குறான். அந்த நோட்டை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அவரும் தந்துட்டு வந்தாரு. அடுத்தது அந்த சார் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நோட் எடுக்குன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு சிரிச்சுட்டே பேக் திறந்து நோட் எடுக்குது. ஆனா நோட்டை காண பேக்குள்ள. சார் என்னோட நோட் இல்ல சார் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த சார் கிட்ட சொல்லிடுது. லஞ்ச் டைம்ல அந்த பொண்ணு சாப்பிட போகும்போது அந்த பொண்ணோட பேக்ல இருந்து அந்த நோட்டை எடுத்துறான் அந்த பையன். இப்ப அந்த பொண்ணு அந்த பையன் கூட போய் நின்று கை தூக்கிட்டு நிக்குது. நீங்க ஸ்கூல் டைம்ல இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.